அண்ட் இந்த ஃபாலிகல்ஸ் நல்லா வளர்ந்து அது வெடிச்சா மட்டும்தான் அதிலிருந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற மற்ற 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் வருங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஆண்ட்ரஜன் ஒரு கரெக்டான அளவில் இருந்தால் மட்டும்தான் அந்த கருமுட்டைகள் கரெக்டாக வளரும். அதிலிருந்து ஹார்மோன்ஸ் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகி ஹார்மோனல் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். மாத சுழற்சி சரியாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்ட்ரஜன்ஸ், even though it is considered to be a male hormone, plays a very crucial role in female health. அதே மாதிரி ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மாத சுழற்சி கரெக்டாக நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, அந்த ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே தேவை. இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தவிர இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஜென்ரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுற நான் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன் மினரல் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. அதாவது எலும்பு தேய்மானத்தை தடுத்து நம்மளோட போன்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறது. இதனால நம்ம ஹார்ட் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ஹார்ட் அட்டாக் வராது. ஸோ ஏன் பெண்களுக்கு ஆண்களை விட கம்மி ரேஷியோவில் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் ஈஸ்ட்ரஜன்கிற இந்த ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன், நம்ம கான்சன்ட்ரேஷன், ஞாபக சக்தி, எபிலிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸ்ட்ரஜன்கிற இந்த ஹார்மோன் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஜெனிட்டோ யூரினரி ஃபங்க்ஷன், அதாவது பிறப்பு பாதை, சிறுநீர் பாதை, இதில் இருக்கிற அந்த எபித்தீரியல் செல்ஸோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது, இதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் தான் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ஸ்கின் ஹெல்த், அதாவது தோலில் சுருக்கம் இல்லாமல் தடுத்து ஸ்கின்னை சாஃப்டாக சப்பலாக மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ஹார்மோன்ஸோட வேலை தான். இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 40 வயசு ஆனதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.